வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. 2026க்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பஜாஜ் ஃபினான்ஸ். இதோட அனாலிசிஸ் பார்க்கும்போது ட்ரெண்ட் லைனில் மொமெண்டம் ட்ராப் அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ள வந்திருக்கு. லோ ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த், எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன், டெக்னிக்கலா மொமெண்டம் நியூட்ரல்ல இருக்கு. அனாலிசிஸ் டு பிரைஸ் டார்கெட்டா 1084ன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 990 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு. இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது 1 இயர் ஃபார்வர்ட் பியும் சரி, 1 இயர் கரண்ட் பியும் சரி, 1 இயர் ஃபார்வர்ட் பியும் சரி, ரெண்டுமே வந்து அண்டர் வேல்யூ அப்படின்னு சொல்லி தான் இண்டிகேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது அடிக்குவேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க, ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க, டெப்ட் டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸில் இருக்குது. பியாண்ட் டாலரன்ஸ்ன்னு நம்ம இங்கே போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாலே நமக்கு வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணினோம் அப்படின்னு சொன்னாலே இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக தான் வரும். ஆல்ரெடி இதுக்கேவே பிஇ அண்ட் பிபி எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக தான் இருக்கிறாங்கங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். எப்போ இபிஎஸோட டிடிஎம் லெவல் நமக்கு ஸ்டாக்னேட் ஆகுதோ இல்லை டிக்ரீஸ் ஆகுதோ அப்போ பெரிய லெவலில் கரெக்ஷன் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ட்ரேடர்ஸ் வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் கரெக்ஷன் ப்ராஃபிட் புக் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னாலும் நமக்கு பெரிய லெவலில் கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாக வந்து நமக்கு அது க்ரோத்லேயே இருக்குது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆனால் சொல்ல முடியாது, ட்ரேடர்ஸ் எப்போ வேணுனாலும் என்ன வேணாலும் முடிவு எடுப்பாங்க. ஸோ இப்போ தான் இவன் வந்து 2025 ஜூன் ஜூலைக்கு தான் வந்து என்ன பண்ணினா போனஸும் கொடுத்துருக்குறான், அதுக்கப்புறம் ஸ்பிளிட்டும் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால தான் நமக்கு இது இந்த ரேட்டில் கிடைக்குது. பிஇ க்ரோத் டிடிஎம் பார்த்தோம்னா பாசிட்டிவாக இருக்குது 1.8, நெட் கேஷ் ஃப்ளோ மைனஸில் தான் இருக்குது 2.5. அதே மாதிரி நிஃப்டி 50யோட 1 இயர் ரிலேட்டிவ் ரிட்டர்ன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 24.9ன்னு பாசிட்டிவாக இருக்குது. பீட்டா ஸ்கோர் 1 இயர் பீட்டா ஸ்கோர் 1.12ங்கிறதுனால கொஞ்சம் ஹை வாலட்டாலிட்டிங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம். ட்ரெண்ட் லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டோடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ரெவென்யூ ஃபோர்காஸ்ட்டை ஆனுவலைஸ்டாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க கிட்டத்தட்ட ஒரு 20% to 25% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட்டை ஆனுவலைஸ்டாக 26% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. குவார்டர்லி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் செகண்ட் குவார்ட்டர் வரைக்கும் இப்போ ரிசல்ட் வந்திருக்கிறதுனால இதுக்கான ஆல்ரெடி வீடியோ நம்ம அப்டேட் பண்ணியிருக்கிறோம். தேர்ட் குவார்ட்டர் வரும்போது நம்ம இப்போ பேசக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸ் எல்லாம் சேஞ்சஸ் இருக்குனாக்க அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ இருக்கக்கூடியது 2026 நம்ம கவனமாக இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸ் நம்ம பார்க்கும்போது பிரேக் பாயிண்ட் 954, அதை உடைச்சு ஸ்ட்ராங் அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க நம்ம கவனத்தில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சு 1124லேருந்து 1229, 1320லேருந்து 1376 நம்ம கவனத்தில் இருக்கிறோம். எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் அப்படிங்கிறதுல கவனத்தில் இருக்கிறோம். அதனால எவ்வளவு தூரத்துக்கு நம்ம வந்து ரிஸ்கை வந்து மினிமைஸ் பண்ணிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. சப்போஸ் பிபியான 954க்கு அவன் கீழே ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு கரெக்டிவ் ட்ரெண்டுன்னு வந்தான்னாக்க நம்ம கவனத்தில் இருக்கக்கூடிய ப்ரைஸு 807லேருந்து 898, 533லேருந்து 638 அப்படிங்கிற ரேஞ்ச் நமக்கு இண்டிகேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இதில் நம்ம கவனமாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம்தான். தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி.